இப்போ ஜீவனுக்கும் மரணத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்லுங்க. இதை ரெண்டுத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னது? ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு? செத்துச்சு. என்ன விசுவாசிச்சு செத்துச்சு? தேவன் மனிதனோடு இல்லைன்னு நம்பி அது என்ன பண்ணிருச்சு? செத்துருச்சு. ஒருத்தன் உயிரோட இருக்காப்ல, யாரு? தானியேல். இவர் உயிரோடு இருக்கிறது இல்லாம மிச்ச ஞானிகளையும் என்ன பண்ணிட்டாரு? காப்பாத்திட்டாரு, கொல்ல விடல. இதற்கும் அதற்கும் வித்தியாசம் என்ன? தானியேல் ஜீவனோடு இருந்தது ஆளுகை செய்ததற்கும் அவர்கள் மரித்ததற்கும் நடுவில் இருந்த வித்தியாசம் என்ன? வெளிச்சத்தினுடைய வித்தியாசம். தேவன் பேசுவார். தானியேல் 2ல தானியேல் சொல்றாரு பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்றாரு பாருங்க, அதை வாசிங்க. 20 படிங்க. தொடர்ந்து படிங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தானியேலுக்கு இருந்த வெளிச்சம், தானியேலுக்கு இருந்த ரெவலேஷன், வெளிப்பாடுகள் இல்லையா? இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு தான் என்ன வித்தியாசத்தை கொண்டு வருது? ஜீவனுக்கும் மரணத்திற்கும், ஆளுகைக்கும் மடிந்து போதலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொண்டு வருது. இதனுடைய ரிசல்ட் என்ன நடக்குது? இதனுடைய ரிசல்ட் படிங்க. அடுத்த அதிகாரம் முதல் வசனம் படிங்க. 3:1 படிங்க. அடுத்த அதிகாரம் இல்ல, நேபுகாத் நேச்சார் காலில் விழுந்தார்னு வருமே, அது எங்க வருது? ஆ 46 படிங்க. இங்க பாருங்க என்ன நடக்குது பாருங்க. காணிக்கை யாருக்கு செலுத்துவாங்க? தூபம் யாருக்கு காட்டுவாங்க?